ஆசிரியர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் பெருங்கற்காலம். இரும்பு காலத்தின் முடிவில் மக்கள் எந்த பண்பாட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தனர்? பெருங்கற்கால பண்பாட்டிற்கு கிமு 600 முதல் கிபி 100. பண்டைய தமிழகத்தின் பெருங்கற்காலம் எதனோடு ஒத்துப்போகிறது? சங்க காலத்திற்கு முந்தைய காலத்தோடு. பெருங்கற்காலத்தில் ஒரு கூறாக அமைவது எது? கருப்பு நிற மற்றும் சிவப்பு நிற மண்பாண்டங்கள். மெகலித் என்பது எந்த மொழிச்சொல்? கிரேக்கம். மெகா என்றால் என்ன? அனபாயா என்றால் பெரிய. லித் என்பதன் பொருள் என்ன? கல். பெருங்கற்காலம் என அழைக்க காரணம் என்ன? இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்களை கொண்டு மூடியதால் இக்காலம் பெருங்கற்காலம் என அழைக்கப்படுகிறது. ஆதிச்சநல்லூர் எங்கு உள்ளது? தூத்துக்குடி மாவட்டம். ஆதிச்சநல்லூரில் கிடைத்த பொருட்கள் எவை? முதுமக்கள் தாழிகள், பல வகைப்பட்ட மண்பாண்டங்கள், கருப்பு சிவப்பு இரும்பலான குத்துவாள், கத்திகள், ஈட்டிகள், அம்புகள். ஆதிச்சநல்லூரில் கிடைத்த வெண்கலத்தான உருவங்கள் எவை? வீட்டு விலங்குகள் மற்றும் காட்டு விலங்குகளான புலி, யானை, மான் போன்றவற்றின் உருவங்கள். ஆதிச்சநல்லூரில் கிடைத்த தகவலின்படி மக்கள் எந்தெந்த திறன்களை பெற்றிருந்தனர்? மண்பாண்டங்கள் செய்தல், கல் மற்றும் மரங்களை பயன்படுத்தி பொருட்கள் செய்தல். கீழடி எங்கு உள்ளது? சிவகங்கை மாவட்டம், திருப்பத்தூர் தாலுகா. செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள், நன்கு அமைக்கப்பட்ட வடிவமைப்பு போன்ற சான்றுகள் எங்கு நடைபெற்ற ஆய்வில் கிடைத்துள்ளன? கீழடி. கீழடியில் கிடைத்த பொருட்கள் எவை? தமிழ் பிராமி எழுத்துக்கள், பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள், கண்ணாடியிலான மணிகள், செம்மணிகள், வெண்கல், படிகம், முத்துக்கள், தங்க ஆபரணங்கள், இரும்பு பொருட்கள், சங்கு வளையல்கள், தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை. இந்திய தொல்லியல் துறை கீழடியில் கிடைத்த அகழாய்வு மாதிரிகளை எந்த ஆண்டில் கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை ஆய்வுக்கு அனுப்பியது? 2017. கீழடியில் கிடைத்த அகழாய்வு மாதிரிகளில் எத்தனை மாதிரிகளை கார்பன் வயது கணிப்பு முறை இந்திய தொல்லியல் துறை அனுப்பியது? 2. அமெரிக்காவில் புளோரிடா என்னும் இடத்தில் உள்ள பீட்டா அனாலிட்டிக் என்ற நிறுவனத்திற்கு அனுப்பியது. கார்பன் வயது கணிப்பு முறையில் கீழடியில் கிடைத்த பொருட்கள் எந்த காலத்தை சார்ந்தவை என தெரிய வந்துள்ளது. கிமு 200 சார்ந்தது. கீழடியில் எந்த நாட்டை சார்ந்த தொல்பொருட்கள் கிடைத்துள்ளன? ரோம். தீபகற்ப இந்தியாவில் இருந்து ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள் எது? எஃகு. தீபகற்ப இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களின் மீது வரி விதிக்கப்பட்டதை குறிப்பிடுபவர் யார்? அலெக்சாந்திரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் பெரிப்பினஸ் குறிப்பிடுகிறார். பொருந்தல் எங்கு உள்ளது? திண்டுக்கல் மாவட்டம். பொருந்தலில் கிடைத்த பொருட்கள் யாவை? புதைகுழி பொருட்கள், கண்ணாடி மணிகள், வெள்ளை, சிவப்பு, மஞ்சள், நீலம் மற்றும் பச்சை வண்ணங்களில் இரும்பு வாள்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள், பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள்,
அரிசி நிரப்பப்பட்ட மண்பாண்டங்கள், ஓரளவு அரிதான கற்களான படிகக்கல், சிவப்பு நிற மணிக்கற்கள், சங்கு மற்றும் கண்ணாடி வளையல்கள். தமிழக மக்கள் நெல் விளைவதற்கு சான்றுகளாய் உள்ளது எவை? இரும்பிலான கதிரிருக்கும் அரிவாள், ஈட்டி, கொழு முனைகள். மக்களின் முக்கிய உணவாக அரிசி இருந்தது என்பதை மெய்ப்பிக்கும் அகழ்வாய்வு தமிழ்நாட்டில் எங்கு இருந்தது? பொருந்தல், திண்டுக்கல் மாவட்டம். அரிசி நிரம்பிய பானை. பையப்பள்ளி எங்கு உள்ளது? வேலூர் மாவட்டம். பையப்பள்ளியில் கிடைத்த பொருட்கள் எவை? இரும்பினால் செய்யப்பட்ட தொல்பொருட்கள், பெருங்கற்காலத்து கருப்பு மற்றும் சிவப்பு மண்பாண்டங்கள். ரேடியோ கார்பன் முறையில் பையப்பள்ளியின் மண்பாண்டின் காலம் என்ன? கிமு 1000. கொடுமணல் எங்கு உள்ளது? ஈரோடு மாவட்டம். கொடுமணல் குறித்து எந்த சங்ககால நூல் குறிப்பிடுகிறது? பதிற்று 10. 300க்கும் மேற்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட மண்பாண்டங்கள் எங்கு கிடைத்துள்ளன? கொடுமணல். கொடுமணலில் கிடைத்த பொருட்கள் எவை? நூல் சுற்றி வைக்க பயன்படும் கழல், அச்சுகள், சுருள்கள், துணிகளின் சிறிய துண்டுகள், கருவிகள், ஆயுதங்கள், அணிகலன்கள், மணிகள். முக்கியமாக சிவப்பு நிற மணிக்கற்கள். புதைக்குழி மேட்டிற்கு அருகே காணப்பட்ட நினைவுக்கல் எந்த காலத்தை சேர்ந்தது என்று கணிக்கப்பட்டுள்ளது? பெருங்கற்காலம். முதுமொழிக்கல் தாழிகள் என்பது என்ன? இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பெரிய மண்பானைகள். எந்த கால மக்கள் பெருங்கற்கால புதைக்கும் முறையினை பின்பற்ற தொடங்கினர்? புதிய கற்காலத்தின் கடைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள். கற்திட்டைகள் என்பது என்ன? இறந்தவர்களை புதைத்த இடத்தில் இருபுறமும் 2 கற்பலகைகள் செங்குத்தாக நடப்பட்டு அவற்றின் மீது மற்றொரு கற்பலகை படுக்கை வசத்தில் வைக்கப்படும். இக்கற்திட்டைகள் வீரராகவபுரம், காஞ்சிபுரம் மாவட்டம். கும்மாளமருதுப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம். நரசிங்கப்பட்டி, மதுரை மாவட்டம் ஆகிய இடங்களில் காணப்படுகிறது. நினைவு கற்கள் என்றால் என்ன? ஒரே கல்லிலான இத்தூண்கள் இறந்தோரின் நினைவாக செங்குத்தாக நடைபெறும். மென்கீர் என்பது என்ன? பிரிட்டானிய மொழியில் மென் என்றால் கல், கிர் என்றால் நீளமான என்று பொருள். நினைவு கற்கள் தமிழ்நாட்டில் எங்கு காணப்படுகிறது? திருப்பூர் மாவட்டம் சிங்கிரிபாளையம், தேனி மாவட்டம் ஜெம்பூர், மதுரை மாவட்டம் நரசிங்கப்பட்டி, ஈரோடு மாவட்டம் குமரிக்கல், ஈரோடு மாவட்டம் கொடுமணல். எந்த ஆற்றின் இரு கரைகளிலும் பழங்கால வாழ்விடங்கள் இருந்தது என்பதனை சுட்டி காட்டுகின்றன. உப்பாறு. நடுக்கற்கள் என்றால் என்ன? இறந்து போன வீரனின் நினைவு போற்றும் வகையில் நடப்படும் கல் நடுக்கல் ஆகும். நடுக்கற்கள் எங்கு காணப்படுகின்றன? திண்டுக்கல் மாவட்டம். பழனி அருகே உள்ள மானூர், தூத்துக்குடி மாவட்டம். வெள்ளாளன் கோட்டை, திண்டுக்கல் வெள்ளாளன் கோட்டை, திண்டுக்கல் மாவட்டம். புலிமான் கோம்பை. புலிமான் கோம்பையில் கிடைத்த நடுக்கல் எந்த காலத்தை சார்ந்தது? கிமு 3ஆம் நூற்றாண்டு. ஆரியர்கள் எப்போது இந்தியாவிற்கு குடிபெயர்ந்தனர்? கிமு 1500. நிலையான, எட்டர்னல், இரத்த உறவு, கின்ஷிப். சப்ஸ்கிரைப் TNPSC கணிய நோட்ஸ்.